ஹலோ ஆல். நான் சம்மருக்கு எப்பயுமே ஒரு தனி பிளான் வச்சுக்குவேன். அது குயிக்காவும் இருக்கணும், அதே சமயம் நம்ம ஹெல்த்தியாவும் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு வாழைத்தண்டை வச்சு கூட்டு தான் செஞ்சுருந்தேன். இந்த மாதிரி வாழைத்தண்டுலாம் கொஞ்சம் ரேராக தான் கிடைக்கும். ஸோ கிடைக்கும்போது கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டுடணும். ஸோ வாழைத்தண்டு கூட்டு பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய், கடுகு, சோம்பு, கொஞ்சமாக பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா வெங்காயம், தக்காளி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிட்டு தென் கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நான் இன்றைக்கி வாழைத்தண்டில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணல. அதுக்கு பதிலாக துவரம்பருப்பு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக துவரம்பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்கலாம். தென் நல்லா சுட சுட சாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பருப்பும் வெந்தாச்சு. என்ன தான் நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெய் கடுகுலாம் போட்டிருந்தாலும் லாஸ்ட்டில் அந்த காஞ்ச மிளகாய், பூண்டு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டிட்டிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். கூட்டு கூட எனக்கு பிடிச்ச காம்பினேஷன் அப்படின்னா ரசம். ஸோ அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு எக் ஆம்லேட் போட்டுட்டு செமையாக சாப்பிட்டாச்சு.